வணக்கம். இன்னைக்கு இந்த எக்ஸ்பிளைனர்ல நாம என்ன பார்க்க போறோம்னா தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, அதாவது எலெக்ஷன் கவுண்டிங் ப்ராசஸ் பின்னாடி இருக்கிற அந்த பிரம்மாண்டமான பாதுகாப்பு வளையத்தை பத்தி தான். நாம போடுற ஓட்டு எப்படி எண்ணப்படுதுன்னு பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும் இல்லையா? வாங்க, எந்த சார்பும் இல்லாம ஒரு நியூட்ரலான பார்வையில இருந்து இதை ரொம்ப டீட்டெயிலா அலசி பார்ப்போம். நீங்க வாக்குச்சாவடிக்கு போனீங்க, ஒரு பட்டனை அழுத்துனீங்க, உங்க கடமையை முடிச்சுட்டு வெளியே வந்துட்டீங்க. ஆனா ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அடுத்த 10 நாளைக்கு இருட்டறையில உங்க ஓட்டுக்கு என்ன நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாம ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஓட்டு பதிவு முடிஞ்ச அடுத்த செகண்டே யாரும் உள்ள போக முடியாத அளவுக்கு ஒரு பயங்கரமான லாக்டவுன் அங்க ஸ்டார்ட் ஆயிடுது. முதல்ல இந்த ஸ்ட்ராங் ரூம் லாக்டவுன்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஓட்டுப்பதிவு முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற எல்லா அரசியல் கட்சி ஏஜென்ட்டுகள் முன்னாடியும் இவிஎம் மெஷின்களை சீல் வைப்பாங்க. எல்லாரோட கையெழுத்தும் வாங்கப்படும். அதுக்கப்புறம் பலத்த போலீஸ் பாதுகாப்போட அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி பெரிய அரசு காலேஜ்கள்ல இருக்கிற ஸ்ட்ராங் ரூமுக்கு இது கொண்டு போகப்படும். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கண்ட்ரோல்ல பல அடுக்கு பூட்டுகளோட இது ரொம்ப சேஃபா வைக்கப்படும். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? உள்ள 24 மணி நேரம் சிசிடிவி கேமரா ஓடிட்டு இருக்கும். ஆனா வெளியே வருஷம் பூரா அடிச்சுக்கிட்ட அரசியல் எதிரிகள்லாம் ஒன்னா சேர்ந்து டென்ட் போட்டு சாப்பிட்டு கேம்ஸ் விளையாடிட்டு இந்த அறைய டே அண்ட் நைட்டா காவல் காப்பாங்க. ஏன் ஆளி ஏமாத்திருவானோ ஓ ஆளி ஏமாத்திருவானோங்கிற அந்த சந்தேகம் தான் யாருமே அந்த மிஷின் பக்கத்துல போயிடக்கூடாதுங்கிறதுக்காக இவங்களை இப்படி ஒன்னா உட்கார வச்சிருக்கு. சரி, இப்போ கவுண்டிங் நாளோட விடியலுக்கு வருவோம். அந்த டென்ஷனான நாள் காலையில என்ன நடக்கும்? ஷார்ப்பா காலையில 7 மணிக்கெல்லாம் எல்லா கட்சி ஏஜென்ட்டுகளும் அவங்க ஐடி கார்டோட வந்து அவங்களுக்கு ஒதுக்கின இடத்துல உட்காந்துருவாங்க. கரெக்டா 8 மணிக்கு இந்த பிரம்மாண்டமான வாக்கெண்ணிக்கை ப்ராசஸ் அதிகாரப்பூர்வமா ஆரம்பிக்கும். இங்க தான் ஜனநாயகத்தோட அழகே இருக்கு. எந்த ஒரு இவிஎம் மெஷினையும் திறக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யாருடைய ஓட்டு எண்ணப்படும் தெரியுமா? எல்லையில இருக்கிற ராணுவ வீரர்கள், பூத்துக்கு வர முடியாத முதியவர்கள், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் போட்ட தபால் வாக்குகள் தான், அதாவது போஸ்டல் பேலட்ஸ் தான் முதல்ல எண்ணப்படும். அடுத்த கட்டமா இவிஎம் மெஷின்களை திறக்கிற அந்த கவுண்டிங் ரவுண்ட்ஸ் ஆரம்பிக்கும். இங்க ரொம்ப முக்கியமான நம்பர் 14. ஒரு கவுண்டிங் ஹால்ல பொதுவா 14 டேபிள்கள் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு டேபிள்லயும் ஒரு இவிஎம் இருக்கும். அதை சுத்தி கட்சி ஏஜென்ட்டுகள் கண்ணும் கருத்துமா நின்னுட்டு இருப்பாங்க. ஒருத்தர் கூட அவங்க பார்வையை திருப்ப மாட்டாங்க. இந்த 14 டேபிள்லயும் அட் அ டைம்ல மிஷின்களை செக் பண்ணுவாங்க. அதுல இருக்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா போதும், அந்த பூத்ல எந்த கட்சிக்கு எவ்வளவு ஓட்டு, நோட்டாக்கு எவ்வளவு ஓட்டுன்னு ஸ்கிரீன்ல ஆக்யூரேட்டா வந்துரும். ஒரு தொகுதியில இருக்கிற நூற்றுக்கணக்கான பூத்துகளை எண்ணி முடிக்க இது மாதிரி கிட்டத்தட்ட 18ல இருந்து 25 ரவுண்ட்ஸ் வரைக்கும் போகும். இது நிஜமாவே ரொம்ப பொறுமை தேவையான ஒரு ப்ராசஸ். வாக்குகள் எண்ண முன்னிலை நிலவரம், அதாவது லீடிங் ட்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். காலையில ஒரு 8-9 மணிக்கு வர்ற அந்த இயர்லி லீட் இருக்குல்ல, அது ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல முதல் பால்ல 6 அடிக்கிற மாதிரி தான். அதை வச்சு நாம எதையும் முடிவு பண்ணிட முடியாது. ஆனா மதியம் 12 மணி வாக்குல பாதி ஓட்டுகள் எண்ணி முடிஞ்ச பிறகு ஒரு ட்ரெண்ட் கிடைக்கும் பாருங்க. அதுதான் ரிசல்ட் எந்த பக்கம் போகுதுங்கிறத ரொம்ப தெளிவா காட்டிடும். சாயங்காலம் அல்லது நைட் டைம்ல ஒரு 8ல இருந்து 9 மணி நேர தொடர்ச்சியான கவுண்டிங்குக்கு அப்புறம் ஃபார்ம் 21C மூலமா ஒவ்வொரு ஓட்டும் டாக்குமெண்ட் செய்யப்படும். எல்லா ஏஜென்ட்டுகளும் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் ஜெயிச்சவருக்கு ஃபார்ம் 22 அப்படிங்கிற அந்த வின்னிங் சர்டிபிகேட்டை ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கொடுப்பார். இதுக்கு நடுவுல இன்னொரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு. அதுதான் விவிபிஏடி வெரிஃபிகேஷன். வெளியில கட்சிகளோட வார் ரூம்ல நம்பர்ஸ் அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும்போது எல்லாருக்கும் வர்ற ஒரு பெரிய சந்தேகம், இந்த மெஷின் காட்டுற டிஜிட்டல் கவுண்ட் ஆக்யூரேட் ஆனதுதான்னு நாம் எப்படி நம்புறது அப்படிங்கிறது தான். இதை ப்ரூவ் பண்றதுக்கு தான் ஒரு சூப்பரான சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதான் இந்த நம்பர் 5. கவுண்டிங் ஆக்யூரசியை கன்ஃபார்ம் பண்ண ஒரு தொகுதிக்கு ரேண்டமா 5 விவிபிஏடி பாக்ஸுகளை செலக்ட் பண்ணுவாங்க. நீங்க ஓட்டு போடும்போது ஒரு சின்ன பேப்பர் ஸ்லிப் விழுமே, ஞாபகம் இருக்கா? மெஷின்ல இருக்கிற டிஜிட்டல் கவுண்ட்டும் இந்த விவிபிஏடி பாக்ஸ்ல இருக்கிற பேப்பர் ஸ்லிப்ஸும் மேனுவலா எண்ணப்பட்டு ரெண்டும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. இது சிஸ்டம் மேல இருக்கிற நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குது. ஃபைனலா இந்த ரொம்ப க்ளோஸான ரிசல்ட்ஸ் அப்புறம் ரீகவுண்டிங் சிச்சுவேஷன்ஸ் பத்தி பார்ப்போம். சில சமயம் வெற்றி வித்தியாசம் 0.5% அல்லது 1%க்கும் கீழே, அதாவது வெறும் சில 100 அல்லது 10 ஓட்டுகள்னு ரொம்ப டஃப் ஃபைட்டா இருக்கும்போது 2வது இடத்துல இருக்கிற கேண்டிடேட் ரீகவுண்டிங் கேட்டு அப்பீல் பண்ணலாம். ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இதுக்கு அப்ரூவல் கொடுத்து மேனுவல் ரீகவுண்டிங் நடக்கும்போது சில ரேரான சிச்சுவேஷன்ல ரிசல்ட் அப்படியே தலைகீழா மாறக்கூட வாய்ப்பு இருக்கு. சரி, கவுண்டிங் முடிஞ்ச ரிசல்ட் வந்ததும் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க வேணாம். இங்கதான் இன்னொரு பெரிய சேஃப்டி லாக் இருக்கு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகும் எல்லா இவிஎம் மிஷின்களையும் அடுத்த 45 நாளைக்கு மறுபடியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா லாக் பண்ணி சீல் வச்சிருவாங்க. ஒருவேளை யாராவது கோர்ட்ல கேஸ் போட்டாலோ லீகல் இஷ்யூஸ் வந்தாலோ அதை விசாரிக்கிறதுக்காகத்தான் இந்த 45 நாள் லாக். ஆக மொத்தம் ஒவ்வொரு சிங்கிள் ஓட்டும் இவ்ளோ கவனமா பாதுகாக்கப்பட்டு செக் பண்ணப்பட்டு
தீவிர அரசியல் எதிரிகளாலேயே வெரிஃபை செய்யப்படுற ஒரு பிரம்மாண்டமான சிஸ்டம் இது. அந்த ஸ்ட்ராங் ரூம் திறக்கப்படும் போது இந்த பல அடுக்கு பாதுகாப்பு தான் ஃபைனல் ரிசல்ட்டை முடிவு பண்ணுது. இப்போ சொல்லுங்க, இந்த முழு ப்ராசஸையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்த கவுண்டிங் டேவை பார்க்க நீங்க ரெடியா? அடுத்த முறை டிவியில் ரிசல்ட் நம்பர்ஸ் ஃபிளாஷ் ஆகும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த பெரிய உழைப்பு கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் வரும்.